என்னவெல்லாம் பேசுகிறார்கள். தாத்தா வாஜ்பாய் அவர்கள் இறந்த போது நேரு தாத்தா தான் அதிகமாய் அழுதாராம் என்று சொல்லுவார்கள். 2 பேருக்கும் அரசியல் கருத்து வேறுபாடு இருந்தாலும் 2 பேரும் ஒரே மரத்திலிருந்து இறக்கிய கல்லை குடித்ததால் அவர்களுக்குள் சிநேகம். எனவே அவர்களை போற்றுவதுதான் மனித மாண்பு என்று பேசுகிறவர்கள் மீது கூட எனக்கு கோபம் இல்லை. அதை கேட்டு கைதட்டுகிற நம் பிள்ளைகள் மீது எனக்கு கோபமாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு உண்மையிலேயே பத்திரிகையாளர்களின் பொறுமையை என்னால் பாராட்டாமல் இருக்கவே முடியவில்லை. எதை வேண்டுமானாலும் பேசுகிறார். முழக்கங்கள் எப்படியெல்லாம் மாறி போயிருக்கின்றன. நம்முடைய கூட்டங்களில் மாநாடுகளில் முழக்கங்கள் கேட்கும். இப்போது புதிதாக வந்திருக்கிற கட்சியின் மாநாட்டில் முழக்கங்கள் எப்படி கேட்கிறது தெரியுமா? ஏறாதே ஏறாதே மரத்தில் ஏறாதே, அசைக்காதே அசைக்காதே விளக்கு கம்பத்தை. இதுவா முழக்கம்? நான் தூக்காதே தூக்காதே நாற்காலியை தூக்காதே. புதிய முழக்கங்கள். ஒன்றிய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற அறிக்கை 3 நாள்களுக்கு முன்னால் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேறு எந்த இடத்திலும் இல்லாமல் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக 9.69% கூடியிருக்கிறது. இந்த அரசு 4 வருஷத்துல என்ன பண்ணிச்சுன்னு கேட்கிறவனை எல்லாம் பொருட்படுத்தாதீங்க. ஏனென்றால் நாம் மனிதர்களோடு பேசுகிறவர்களுக்கு பதில் சொல்லலாம். மாடுகளோடு மரங்களோடு பேசுகிறவனுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. முற்றிவிட்டது என்று பொருள் வேற என்ன? மரங்களோடு பேசுகிறேன், நல்லது, பேசு, பிறகு மருத்துவமனையிலும் போய் பேசு, அதுதான் நல்லது. நாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தால் மட்டும் செல்வாக்கு பெற்று விடவில்லை. 66 நவம்பரில் தமிழ்நாடு முழுவதும் இருந்த பஞ்சம் பட்டினி எவ்வளவு என்று மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். நான் யாரையும் குறைத்து சொல்வதற்காக சொல்லவில்லை. நம்முடைய கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் அத்தனை பெரிய பஞ்சம், அந்த உணவு பஞ்சத்தை எதிர்த்து போர் தொடுத்ததும் நம்முடைய இயக்கம்தான். அப்போது என்ன நடந்தது என்றால், அறிஞர் அண்ணா அவர்களுக்கு பிறகு தலைவர் கலைஞர் தில்லிக்கு போய் ஜெகஜீவன் ராம் அவர்களை பார்க்கிறார். உணவு அமைச்சர், இவ்வளவு பஞ்சமாக இருக்கிறது, எங்களுக்கு வேண்டும். ஜெகஜீவன் ராம் தலைவர் கலைஞரிடத்திலே கொண்டிருக்கிற அந்த அன்பு, தமிழ் மக்களிடத்திலே கொண்டிருக்கிற அன்பு காரணமாக முதல் ஆண்டு 20,000 டன் அரிசி, அடுத்த ஆண்டு 10,000 டன் அரிசி அனுப்பினார். 71 மறுபடியும் நாம் வெற்றி வாகை சூடுகிறோம். 71 நாம் பெற்ற வெற்றி சாதாரணமானதல்ல, 67 வேறு. இன்றைக்கும் பலர் சொல்லுகிறார்கள் ராஜாஜி தயவால் திமுக வெற்றி பெற்றது என்று கூச்சமில்லாமல் சொல்லுகிறார்கள். நம்மால் ராஜாஜி தப்பி படைத்தார் என்பது வரலாறு. 71 ராஜாஜியும் காமராஜரும் எதிர் திசையிலே நின்று நம்மை கடுமையாக எதிர்த்தார்கள். ஊருக்கு ஊர் ஜெயகாந்தன், கண்ணதாசன், சோ 3 பேரும் பேசிய கூட்டத்திற்கு பெரும் திரளாக கூட்டம் வந்தது. இளைஞர்கள் கூடினார்கள். கூட்டம் கேட்கிறவர்கள் எல்லாம் பார்த்து எப்போதும் அச்சப்படார்கள். கூட்டமெல்லாம் கேட்டார்கள், ஓட்டு நமக்குத்தான். இப்போதும் திருப்பரங்குன்றத்தில் குமரன் மாநாடு நடத்திவிட்டால் வெற்றி பெற்று விடுவீர்களா? குமரன் மாநாட்டுக்கு வந்திருக்கிறவனும் எங்க ஆளுதான். என்ன செய்வது? எல்லோரும் எங்களை போல கருப்பு சட்டை இல்லை, கொஞ்சம் பக்தி இருக்கிறது. திருச்செந்தூருக்கு வருவார்கள், திரும்ப வந்து திமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்பது அவர்களுக்கு புரிய வேண்டும். பெரும் கூட்டம். நான் கேட்டிருக்கிறேன், காரைக்குடியில் காந்தி திடலில் 3 பேரும் எங்கு பார்த்தாலும். ஒரு கட்டத்தில் அண்ணன் துரைமுருகன், சுப்பு, ரஹ்மான் கான் திமுகவில் இருந்து பேசியது மாதிரி கண்ணதாசன், ஜெயகாந்தன், சோ மிக கடுமையாக பேசுவார்கள். அந்த 71 நாம் பெற்ற வெற்றி. அப்போதுதான் சேலத்திலே ராமர் படத்தை பெரியார் செருப்பால் அடித்து விட்டார் என்று, அதை எதையாவது இந்த தேர்தல் வந்தால் எதையாவது பற்றி கொள்ள வேண்டும். திடீரென்று திருச்சி வேலுச்சாமிக்கு காமராஜர் நினைவு வருவது போல. காங்கிரஸ்காரர்களுக்கு திருச்சி வேலுச்சாமிக்கு தெரியாது, ஆனால் இவர்களை எல்லாம் பார்த்து திமுக பயப்படாது. திடீரென்று இப்போது சிவாவை பிடித்துக் கொண்டு, போன தேர்தலில் ராசா எடப்பாடியின் அம்மாவை தவறாக பேசிவிட்டார். என்னடா பேச? தேர்தல் நேரத்தில் அப்போது 71 மிக பெரிதாக கை கொடுத்தது சேலம் நிகழ்ச்சி. உண்மையாக நடந்தது நமக்கு தெரியும். ஐயா அடிக்கவெல்லாம் இல்லை. அப்போது இன்றைக்கும் இருக்கிறார் திருச்சி செல்வேந்திரன் எல்லாம். ராமர் படங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் புராண கதைகளை நம்பலாமா என்று ஒரு ஊர்தியில் இருந்தது. முதல் ஊர்தியில் பெரியார் போய்விட்டார். அன்றைக்கு ஜனசங்கம் பெரியார் ஊர்வலத்துக்கு கருப்பு கொடி காட்ட அனுமதி கேட்டது. கலைஞர் ஆட்சியில கொடுக்கப்பட்டது. நீ கருப்பு கொடி தானே காட்டணும். அங்கிருந்து செருப்பு எடுத்து வீசினான். அந்த செருப்பு பின்னால வந்த ஊர்தியில விழுந்துச்சு. திருச்சி செல்வேந்திரன் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறார், நாங்களா அடிக்கலைங்க, தானா வந்தது, வீணா போக வேண்டாம்னு. இது அவர் சொல்லுவது கூட்டங்களிலேயே சொல்லியிருக்காரு. இதை பெரிதுபடுத்தினார்கள். துக்ளக் எப்படி அட்டைப்படம் போட்டது? பெரியார் ஒரு கடவுள் படத்தை செருப்பால் அடிப்பது போலவும், கலைஞர் பின்னால் நின்று கைதட்டுவது போலவும் படம். துக்ளக்கினுடைய அட்டை படம் எல்லாம். எங்களுக்கு அப்போது 20 வயது, எனக்கு எல்லாம் நினைவு இருக்கிறது. என்ன நடந்தது? இதை இந்திரா காந்தி இடத்திலே போய் கேட்டார்கள். கவுஹாத்தியிலே ஒரு கூட்டத்திலே பேசிவிட்டு இந்திரா காந்தி அவர்கள் இறங்கும் போது, தமிழ்நாட்டில் உங்கள் கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் கடவுள் படத்தை அவமதித்திருக்கிறார்களே என்று கேட்டார்கள். இந்திரா காந்தி பொறுமையாக கேட்டார், யார் அப்படி செய்தது என்று கேட்டார். இட் இஸ் ஈவி ராமசாமி, பெரியார் என்று சொல்லுவார். அதற்கு இந்திரா காந்தி அம்மையார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? he has been doing it for a long time என்றார். அவர் ரொம்ப நாளா அடிச்சிட்டு இருக்காரு, இப்போடா புதுசுன்னு.
அந்த அம்மா கேட்ட கேள்வி அதுதான். அவர் இந்த மாதிரி அவர் ரொம்ப நாளாக பண்ணுறாரு, உனக்கு இப்போ தான் தெரியுமான்னு கேட்டு, she has been doing it for the long time என்று அவர் சொன்னார். அந்த தேர்தலில் தான் தோழர்களே 184 இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம். குறித்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் கூப்பிட்டும் சொல்லுங்கள், இவர்கள் பேச பேச வரும் தேர்தலில் 200 இடத்தில் வெல்வோம். இன்னும் பேசு, இன்னும் பேசு, மரியாதை இல்லாமல் பேசு, பிறகு துக்கம் விசாரிப்பதாக போய் நில், எங்களுக்கு கவலை இல்லை. நீதான் வருவாய், நாங்கள் வரமாட்டோம். மனித மாண்பெல்லாம் எங்களுக்கு தெரியும், யார் மனிதர்கள் என்றும் எங்களுக்கு தெரியும். நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னது போல பிள்ளைகளை பார்ப்பதற்காக வெளிநாடுகளுக்கு சென்று விட்டு இங்கே வந்த பிறகு 2.5 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டில் நான் பேசுகிற முதல் கூட்டம் இது என்பதும், இந்த முரசொலி அரங்கத்தினுடைய முதல் கருத்தரங்கமும் இது என்பதும் ஒரு விதமான ஒருங்கிணைவு மட்டுமில்லை, என் வாழ்வில் கிடைத்த வாய்ப்பும் பெருமையும் என்று கருதுகிறேன். இங்கே பேசுகிற போது அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்ட சில சொற்கள், ஓ சுந்தரத்தை இந்த அரங்கிற்கு பொறுப்பாக நியமித்திருக்கிறார் என்று அறிந்தபோது நான் மிகவும் மகிழ்ந்தேன். அவரை பற்றி ஒரு செய்தியை சொன்னார், எப்போதும் கொஞ்சம் துருதுருவென்று இருப்பார் என்று. அதற்கு என்ன பொருள் என்று எனக்கு தெரியும். மிகச்சிறந்த கொள்கை பிடிப்பாளர், ஆனால் கொஞ்சம் அடக்கி வைப்பது கடினம். அதுதான் அவர் மிக நாகரிகமாக சொன்னது, கொஞ்சம் துருதுருவென்று இருப்பார் என்பது. எனவே சரியானவரிடம் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சரியானவரின் பொறுப்பில் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்கிற இரண்டையும் நான் எண்ணி பார்க்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதேபோல் அந்த திலீபன் நினைவு நாள் கூட்டத்திற்கு அன்றைக்கு வந்தது எதிர்காலத்தின் அமைச்சர் என்று எனக்கு தெரியாது, அனுபவித்தான் தெரியும். அந்த கூட்டமே மிகுந்த கெடுபிடிக்கு இடையில் நடைபெற்றது. திலீபன் இறந்தது 87 செப்டம்பர். 88 செப்டம்பரில் கூட்டம் நடத்த கேட்டதற்கு அனுமதி மறுத்து நீதிமன்றம் போய் அனுமதி வாங்கி அந்த கூட்டம் நடைபெறுகிறது. அந்த திருமண மண்டபத்தின் உரிமையாளருக்கு திலீபன் என்றால் யார் என்று தெரியாது, தெரிந்திருந்தால் கொடுத்திருக்க மாட்டார். என்ன கூட்டம் என்று கேட்டார். அந்த முதல் ஆண்டு நினைவு நாள் என்றவுடன் ஏதோ திவசம் என்று நினைத்து கொண்டு அவர் கொடுத்து விட்டார். அதற்கு பிறகு என்னையும் தியாகுவையும் விசாரித்தது மட்டுமல்ல, அந்த திருமண மண்டபத்தின் உரிமையாளரையும் தொடர்ந்து காவல்துறை விசாரித்தார்கள். நான் இந்த கூட்டத்திற்கு வேடிக்கைக்காக சொல்லவில்லை, அதுதான் அந்த திருமண மண்டபத்தில் நடந்த கடைசி கருத்தரங்கம். அதற்கு பிறகு அவர்கள் யார் பிறந்த நாள் இறந்த நாளுக்கு கூட கொடுப்பதில்லை, கல்யாணம் நடத்தினா நடத்து, வேற பேசவே கூடாது என்று அன்றைக்கு அந்த அரங்கத்திற்கும் சேர்த்து ஒரு பேச்சுக்கான பூட்டு போடப்பட்ட நாளில் முதலாக நான் சந்தித்திருக்கிறேன் என்பது வியப்பு. நான் சிறையில் தான் அவரை சந்தித்து பேசினேன். சிறையில் தான் மறைந்த நம்முடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அன்பழகன் அவர்களை சந்தித்தேன். சிறையில் தான் மறைந்த முன்னாள் நம்முடைய மாவட்ட செயலாளர் பலராமன் அவர்களை சந்தித்தேன். சிறையில் தான் முன்னாள் அமைச்சர் பருதி இளம்பழுதியும் உண்ணாவிரதம் இருப்பேன் என்று சொல்லி மிரட்டி பக்கத்து அறையிலே இருந்து அறைக்கு வந்து சேர்ந்தார். அப்போது சிறையில் இருந்த பருதி இளம்பழுதியை பார்க்க வந்தபோதுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் என்னையும் அழைத்து அமர வைத்து பார்த்தார். இவையெல்லாம் நீங்கள் சொன்னதற்கு பிறகு எனக்கு நினைவுக்கு வருகிற நிகழ்ச்சிகள் இருக்கட்டும். இன்றைய கருத்தரங்கம் ஒரு பொதுக்கூட்டமோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சியோ இல்லை. மிகச் செறிவாக செய்திகள் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் சுந்தரத்திடம் நான் அன்பாக ஒரு கேள்வியை கேட்டேன், என்ன இது ஒரு கடல் மாதிரி ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறீர்களே, இந்திய அரசியல் அரங்கத்தில் திராவிட இயக்கத்தின் உரிமை குரல் என்றால் ஒரு நாள் முழுவதும் பேசுவதற்கான செய்திகள் இருக்கின்றன, எவ்வளவு நேரம் பேசலாம் என்று கேட்டேன். அண்ணன் பேசுங்கண்ணே நீங்கள் என்றார். இருந்தாலும் இது என் நேரம் மட்டுமில்லை, இங்கே வந்திருக்கிற எல்லோருடைய நேரமும் என்பதனாலே ஒரு நேர கட்டுப்பாடு வேண்டும். நான் அவரிடத்திலே சொன்னேன், 45 நிமிடங்களுக்கு குறைவாக இந்த செய்தியை சொல்லிவிட முடியாது, ஆனாலும் 1 மணி நேரத்தை தாண்டி விட மாட்டேன். அதற்குள் இந்த அரங்கத்தில் இந்த செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இப்படியெல்லாம் அறிவார்ந்த விரிந்து பறந்த தலைப்புகளை ஒரு கட்சி கூட்டத்தில் கொடுத்து கருத்தரங்கங்களை நடத்திவிட முடியாது. அதுதான் இன்றைக்கு இருக்கிற இயல்பான உண்மை. என்னவெல்லாம் பேசுகிறார்கள் என்பதை நாம் அறிவோம். தாத்தா வாஜ்பாய் அவர்கள் இறந்தபோது நேரு தாத்தா தான் அதிகமாய் அழுதாராம் என்று சொல்லுவார்கள். 2 பேருக்கும் அரசியல் கருத்து வேறுபாடு இருந்தாலும்
2 பேரும் ஒரே மரத்திலிருந்து இறக்கிய கல்லை குடித்ததால் அவர்களுக்குள் சிநேகம். எனவே அவர்களை போற்றுவதுதான் மனித மாண்பு என்று பேசுகிறவர்கள் மீது கூட எனக்கு கோபம் இல்லை. அதை கேட்டு கைதட்டுகிற நம் பிள்ளைகள் மீது எனக்கு கோபமாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் நாம் எதற்கெல்லாம் நாம் கவலைப்படுகிறோம் என்றால், மணவழகர் மன்றத்திற்கும் நம்முடைய அமைச்சருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மணவழகர் மன்றம் என்பது தமிழர்களுக்கான ஒரு மன்றம் என்பதால் அது சரிந்து விடக்கூடாது. எங்கேனும் சரிந்தால் எங்கள் தோள்களால் தாங்கி பிடிப்போம் என்று சொல்லுகிற உணர்வு திராவிட இயக்கத்தின் உணர்வு. அதுதான் அடிப்படையான உணர்வு. நான் அமெரிக்காவில் இருந்து வருகிற போது ஜெர்மனியில் பிராங்க்ஃபர்ட் என்கிற விமான நிலையத்தில் இன்னொரு விமானத்துக்காக காத்திருந்த நேரத்தில் ஒரு நண்பர் ஓடி வந்தார். எனக்கு யார் என்று தெரியாது. அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். தன்னுடைய பெயர் தமிழ்மணி என்றும் தன்னுடைய தம்பியின் பெயர் தமிழரசன் என்றும் வரிசையாக அவருடைய குடும்பத்தினுடைய பெயர்களை சொன்னால் அனைத்தும் தமிழ் சார்ந்த பெயர்களாக இருக்கு. நான் கேட்டேன், உங்கள் அப்பா தமிழாசிரியரா என்று. அவர் சொன்னார், இல்லை, எங்கள் அப்பா திமுக காரர் என்று. எவ்வளவு சரியான அந்த அடையாளம் பாருங்கள். அதை மட்டும் சொல்லாமல் அடுத்தும் சொன்னார், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பெயர்களையும் ஐயா பெரியார் தான் சூட்டினார் என்றார். பெரியார் தமிழை காட்டு முகாட்டி மொழி என்று சொல்லிவிட்டார் என்று சொல்கிறார்கள். வைத்திருக்கிற பெயர் அனைத்தும் தமிழ் பெயர்கள். மணவழகர் என்பது என்ன? கல்யாண சுந்தரனார் என்பதற்கான மொழிபெயர்ப்பு தானே, தமிழில் கொண்டு வந்திருக்கிற சொல் அது. எனவே திருவிகாவினுடைய பெயரால் இருக்கிற மன்றம், அதுவும் மணவழகர் என்கிற பெயரால் இருக்கிற மன்றம் என்றைக்கும் நின்று நிலைக்க வேண்டும், சிறந்து ஓங்க வேண்டும் என்று எண்ணுகிற அந்த எண்ணம் தான் நமக்கான அடையாளம். சில அடையாளங்கள் வாழ்க்கை முழுவதும் நமக்கு தொடர்ந்து வரும். இந்த விமான பயணத்தில் கூட ஒரு அடையாளம் எனக்கே தெரியாமல், என்னோடு வந்த அடையாளம் எனக்கே தெரியாமல், விமான நிலையத்திலே சென்னையிலே வந்து இறங்குகிற போது எங்களினுடைய பெட்டிகள் வருகின்றன. எந்த பெட்டி? நான் நினைத்து கொண்டு வருகிறேன் நீலப்பெட்டி நம்முடையது மட்டும்தான் என்று. ஒரு 15 நீலப்பெட்டி வருகிறது. எந்த பெட்டி என்று தடுமாறுகிற போது என் மனைவி சொன்னார், எனக்கு தெரியாது. இல்லைங்க, நம்ம பெட்டி 4லையும் கருப்பு சிவப்புல ரிப்பன்ல கட்டி இருக்கிறேன், அதானுங்க நம்ம அடையாளம் சொன்னிச்சு. எதையும் நான் பொய்யாக சொல்லவில்லை. நீங்க பாருங்க, நம்ம பெட்டியில நீங்க எதுவும் தடுமாற வேண்டாம், எல்லாத்துலேயும் கருப்பு ரிப்பன் ஒன்று சிவப்பு ரிப்பன் ஒன்று கட்டியிருக்கிறேன், அதானே நம்ம அடையாளம் என்றது. அதுதான் நம்முடைய அடையாளம், அதுதான் எங்கள் அடையாளம், அதுதான் உங்கள் அடையாளம், அதுதான் தமிழ்நாட்டின் அடையாளம். அந்த அடையாளத்தின் கீழ் நின்று நாம் பேசுகிறோம். நல்லது. இந்திய அரசியல் அரங்கத்தில் நம்முடைய உரிமை குரல் எங்கே தொடங்குகிறது? 1921 ஜூலை மாதம் வெளிவந்த ஒரு அரசு ஆணையிலிருந்து 2 நாள்களுக்கு முன்னால் புள்ளியியல் மற்றும் திட்ட அமைச்சகத்தின் சார்பாகவும் ஒன்றிய அமைச்சர் இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி கூறியிருக்கிற செய்தி அடிப்படையிலும் 21 இருந்து நேற்றைக்கு முன்தினம் வரைக்கும் பரவி கிடக்கிற செய்திகளை நான் தொகுத்து சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பதுதான் நம்முடைய அடிப்படையான முழக்கம். அந்த முழக்கத்தில் எத்தனை ஆழமான செய்தி இருக்கிறது பாருங்கள். உறவுக்கு கை கொடுப்போம், யாரோடும் நமக்கு பகை இல்லை, ஆனால் நாம் யாருக்கும் அடிமை இல்லை. யாரோடும் பகை இல்லை என்பதனாலே யார் சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். குரல் மட்டும்தான் கொடுப்பீர்களா என்று சிலர் கேட்கிறார்கள். குரல் கொடுப்போம் என்கிற சொல்லுக்கு வெறும் குரல் கொடுப்போம் என்கிற பொருள் இல்லை. ஒருவன் வாழ்வில் தாழ்ந்து போய்விட்டான், அவனுக்கு இவன் கை கொடுத்தான் என்றால் கை குலுக்கினான் என்று பொருள் இல்லை, வாழ்வில் அவனை உயர்த்தினான் என்று பொருள். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று தொடங்கிய அந்த முழக்கத்தை நாம் எந்த இடத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்றால், தலைவர் கலைஞர் அவர்கள் செய்திருக்கிற ஒவ்வொரு சின்ன செயலுக்குள்ளும் 1000 பொருள் உண்டு. நான் கன்னியாகுமரியிலே உயர்ந்து நிற்கிற வானுயர நிற்கிற வள்ளுவனின் சிலையிலே இருந்து தொடங்குகிறேன். கவனித்து பாருங்கள். பொதுவாக பார்த்தால் அது வெறும் சிலை, பொதுவாக பார்த்தால் அது ஒரு கலை. சிலை என்பது கலைதான் நண்பர்களே. ஆனால் வள்ளுவன் சிலை வெறும் கலை என்று, அது ஒரு அரசியல். அதற்குள்ளே ஒரு அரசியல் இருக்கிறது. கன்னியாகுமரியிலே இருக்கிற வள்ளுவர் சிலையை கவனித்து பாருங்கள். எந்த திசை நோக்கி நிற்கிறார்? கன்னியாகுமரியிலே இருந்து காஷ்மீரத்தை நோக்கி அந்த சிலை நிற்கிறது. இந்தியாவின் வரலாறு இங்கிருந்து தொடங்கிற்று என்று சொல்லுகிற அரசியல். எங்கே இருந்து அரசியல் தொடங்கிற்று என்பதை வள்ளுவன் சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, இந்த சிலை வருவதற்கு முன்பா கன்னியாகுமரிக்கு போகிறவர்களை நீங்கள் என்ன பார்த்தீர்கள் என்று கேட்டால், கதிரவனின் உதயம் பார்த்தோம், மறைவு பார்த்தோம்,
விவேகானந்தர் பாறை பார்த்தோம் என்பார்கள். விவேகானந்தர் பாறையை விட உயரமாக ஒரு சிலை உயர்ந்து நிற்கிறது. அதற்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்கிறது என்பது கலைஞருக்கு தெரியும், புரிந்தவர்களுக்கு புரியும். எனவே கலைஞர் சிலை, வள்ளுவர் சிலையிலே இருந்து தொடங்குகிற அரசியல் நீங்கள் தொடக்கி வைத்திருக்கிற விவேகானந்தரின் அரசியலை விட உயரமானது என்பதையும் கலைஞர் இந்தியாவுக்கு உணர்த்துகிறார். இந்தியாவுக்கே உணர்த்துகிறார். 1921 ஜூலையிலே இருந்து நான் தொடங்கினேன். அதுதான் இந்திய அரசியல் அரங்கத்தில் தமிழ்நாடு முன்னணியாக ஒரு செய்தியை கொண்டு வந்த நாள். வேறொன்றுமில்லை, பெண்களுக்கு வாக்குரிமையை கொடுத்த நாள் அது. அதுதான் அந்த ஆணை. திராவிட இயக்கத்தின் முன்னோடியாக இருந்த நீதி கட்சி பனகல் அரசர் பொறுப்பேற்றவுடன் கொண்டு வந்த முதல் ஆணை இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை, தமிழ்நாட்டில் தான் தொடக்கம். உலகத்திலேயே பல நாடுகளில் இல்லை, வல்லரசு நாடுகளில் இல்லை. உலகத்தில் முதலாக அந்த கிழக்கின் எல்லையில் இருக்கிற நியூசிலாந்தில் 1893 பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. பிறகு 96 ஆஸ்திரேலியா. 19ஆம் நூற்றாண்டில் 2 நாடுகளில் தான் பெண்களுக்கு வாக்குரிமை, அதுவும் கடைசியாக. பிறகுதான் ஐரோப்பாவில் பிரான்சிலே தொடங்கி பல நாடுகளுக்கு வந்து சேர்ந்தது. 1920 ஆண்டுதான் நியூயார்க் மாநிலத்தில் அமெரிக்காவில் பெண்களுக்கு வாக்குரிமை. 1921 ஜூலை தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு வாக்குரிமை என்றால் இந்திய அரங்கிலும் உலக அரங்கிலும் தமிழ்நாடு எப்படி உயர்ந்து நின்றது, திராவிட இயக்கம் எப்படி வழிகாட்டிற்று. சமத்துவம் என்பது நம்முடைய அடிப்படையான கோட்பாடு. பெண்களுக்கு வாக்குரிமை இல்லாமல், பெண்களுக்கு சமத்துவம் இல்லாமல் பிறகு எப்படி அது வந்து சேரும்? ஆண்களுக்கு கூட எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை, நீங்கள் அறிவீர்கள். இட் இஸ் ஒன்லி ஃபார் டாக்ஸ் பேயர்ஸ். யார் வரி கட்டுகிறானோ, யார் படித்திருக்கிறானோ அவனுக்குத்தான் வாக்குரிமை உண்டு, எல்லோருக்கும் வாக்குரிமை கிடையாது. இந்த இடத்தில் நான் நினைவிலிருந்து சொல்லுகிறேன், 1920 ஆண்டே வரி கட்டிய குடும்பம் ஈரோட்டில் ஒரு குடும்பம் இருந்தது, அது ஐயா பெரியார் குடும்பம். எனவே அங்கேதான் வரி கட்டுகிற, அரசுக்கு வரி கட்டுகிற குடும்பத்தில் உள்ள ஆண்களுக்கு மட்டும் வாக்குரிமை தகர்த்து எறியப்பட்டது. எல்லோருக்கும் வாக்குரிமை. ஜனநாயகத்தின் கதவுகளை முதலில் திறந்தது இந்தியாவில் திராவிட இயக்கம்தான் என்பதற்கு இது முதல் எடுத்துக்காட்டு. எல்லோருக்கும் வாக்குரிமை, அதிலும் பெண்களுக்கு வாக்குரிமை. பெண்களை உலகமே அப்போது மதிக்கவில்லை, அதுதானே உண்மை. உலகத்தினுடைய மிக புகழ்பெற்ற 600 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றை கொண்ட கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே பெண்கள் படிக்கலாம், ஆனால் அவர்களுக்கு பட்டமளிக்கப்படாது. பெண்கள் படிக்கலாம், ஆனால் அவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவிலே இடம் இல்லை. படித்துவிட்டு வீட்டுக்கு போ. எப்போது மாறிற்று? 46. எப்படி மாறிற்று? விக்டோரியா மகாராணியார் குடும்பத்திலே ஒரு பெண் படித்தார். அவரை வீட்டிலே கேட்டார்கள், எங்கே பட்டம்? பெண்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். அப்போதுதான் விக்டோரியா மகாராணிக்கே கோபம் வந்தது. அவர் வீட்டு பெண்ணுக்கு பட்டம் கொடுக்காத போதுதான். அதற்கு பிறகுதான் 46க்கு பிறகுதான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பெண்களுக்கும் பட்டம் வழங்கப்பட்டது. பேராசிரியர் அருணன் அவர்கள் அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் பற்றி எழுதியிருக்கிற கட்டுரையில் இது குறித்து மிக விரிவாக எழுதியிருக்கிறார். நான் சொல்கிற செய்திகளெல்லாம் நானாக கண்டுபிடித்ததில்லை, படித்த செய்திகள், எங்கே இருந்து படித்தேன் என்பதையும் உங்களுக்கு எடுத்து சொல்லிவிடுகிறேன். எதற்காக என்றால், இந்த அரங்கம் கேட்டுவிட்டு போகிற அரங்கம் இல்லை, தொடர்ந்து படிக்கிற அரங்கம், பேசுகிறவர்களையும் சரி செய்கிற அரங்கம். இப்படி தொடங்கிற்று நம்முடைய சமத்துவத்தினுடைய பயணம். எப்படி தொடர்ந்தது? 27 டிசம்பரிலே ஒரு ஆணை வந்தது, நாம் அறிவோம். அதுதான் இடஒதுக்கீட்டுக்காக வெளிவந்த முதல் ஆணை. அதற்கு முன்பு 21 அது நிறைவேற்றப்பட்டது. அதிகாரிகள் அதை நிறைவேற்ற விடவில்லை. அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய ஆளுநர்கள், இல்லை இல்லை இதில் சிக்கல் வரும் என்று உங்கள் நாட்டை சேர்ந்தவர்களே சொல்லுகிறார்கள். யார்? எனவே அதை கையெழுத்து. சில கேள்விகளை மட்டும் நான் முன்வைக்கிறேன், பதில் உங்களுக்கு தெரியும். எல்லா விடையையும் பேசுகிறவனே சொல்ல வேண்டாம், மக்களுக்கிடம் போய் சேர வேண்டும். தடுத்த காரணத்தால் பிறகு அவர்களே சொல்லுகிறார், அந்த ஆளுநரே சொல்லுகிறார், கையெழுத்து போட முடியாது என்று அவர் நிறுத்திவிட்டார். இங்கே இருக்கிறவர்கள் சிலரும் பர்மாவிலே இருந்து, நகரத்தார் சங்கத்திலே இருந்தும் கடிதம் வருகிறது, எல்லோருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது.
இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சியை நான் சொல்லுகிறேன் தோழர்களே, இன்னும் நாம் போக வேண்டிய தொலைவு எவ்வளவு இருக்கிறது என்பதற்காக நான் மாவட்ட செயலாளரின் அறையில் அமர்ந்திருக்கிற போது அந்த செய்தியை நான் படிக்கிறேன். சமூக நீதி விடுதி என்று வைக்கக்கூடாது, எங்கள் ஜாதி பெயரை எடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கும் நம்மோடு வாழ்கிறார்கள். கருப்பும் சிவப்பும் நம் அடையாளம் என்றால் சாதிதான் தங்கள் அடையாளம் என்று கருதுகிறார்கள். இன்றைக்கு காலையில் கலைஞர் தொலைக்காட்சியில் பேசுகிற போது சொன்னேன், சாதி நமக்கு அடையாளம் இல்லை, அது அவமானம். இந்த உணர்வை உருவாக்குவதுதான் திராவிட இயக்கத்தின் குரல். சாதி இல்லை நம் அடையாளம், கொள்கை சமத்துவம் நம் அடையாளம். அதை உடைத்து 27 வந்த டிசம்பரிலே வந்த அந்த ஆணை 21 இருந்து 6 ஆண்டுகள் காத்து கிடந்து 50 விழுக்காடு 70 விழுக்காடு என்பது அல்ல, 100 விழுக்காடும் பிரித்து கொடுத்த ஆணை. வகுப்பு வாரி உரிமை மொத்தம் 12 இடங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 12 இடங்களில் 5 இடங்கள் பார்ப்பனர் அல்லாத இந்துக்களுக்கு. அதில் இருக்கிற வரியை நான் சொல்லுகிறேன் பாருங்கள். அப்படியானால் இந்துக்களில் 2 வகை இருக்கிறது என்பதை மிக நுட்பமாக குறித்த ஆணை அது. பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள், இந்துக்களிலே இவர்களும் இருக்கிறார்கள் அவர்களும் இருக்கிறார்கள். இந்து என்று நீங்கள் பேசினீர்கள், ஆனால் வேறு வேறு என்பதை ஆணை மூலம் குறித்து காட்டியது 27 டிசம்பரில் 28 வந்தது. எது மிகப்பெரியது? சமஸ்கிருத இந்தி ஆதிக்கத்தை இந்தியாவிலேயே எதிர்த்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. திராவிட இயக்கம் தான் அதன் தொடக்கம். இன்றைக்கு எங்கெல்லாம் பரவி இருக்கிறது? 4 நாள்களுக்கு முன்னால் ஒரு தொடர் வண்டியில் பெண்களுக்குள் சண்டை வருகிறது, பார்த்திருப்பீர்கள், தொலைக்காட்சியில் காட்சியாக வந்தது. என்ன சண்டை தெரியுமா? மராத்தியில பேசினா உட்காரு, இந்தியில பேசினா இறங்கிப்போ. மராத்திய பெண்கள் மகாராஷ்டிரத்திலே பேசுகிற குரல் திராவிட இயக்கத்தின் குரலை பாரு. இங்கே இருந்து புறப்பட்டது. மராத்தி எங்கள் தாய்மொழி. நீ இந்திக்காலிக்கு இங்கே என்ன வேலை என்று கேட்கிற நீ என்ன செய்தி என்றால், இந்தியிலே பேசிய அவர்களும் மராத்திய பெண்கள். அதைத்தான் இவர்கள் கேட்டார்கள், உனக்கு தாய்மொழி மராத்தி தானே, மராத்தியில் பேசு, எதற்கு இந்தியில் பேசுகிறாய் என்று கேட்ட குரல் இந்திய அரசியல் அரங்கில் எங்கிருந்து தொடங்கிற்று? எந்த விதமாகவும் நான் புனைந்தோ கூட்டியோ சொல்லவில்லை, மிகைப்படுத்தவில்லை. தமிழ்நாட்டில் இருந்து உருவான உரிமை குரல் அது. இதுபோல 1000 உரிமை குரல்கள். குறிப்பாக 2 ஒரு நேர்காணலையும் ஒரு உரையையும் சொல்லுகிறேன். இங்கே இருக்கிற நீங்கள் பலர் அறிந்திருக்கலாம், நினைவுபடுத்திக் கொள்வோம், மக்களிடம் சொல்வோம். 1969 மார்ச் மாதம் 17ஆம் தேதி தில்லியில் தலைவர் கலைஞர் கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கொடுத்த ஒரு நேர்காணல். இன்றைக்கு உண்மையிலேயே பத்திரிகையாளர்களின் பொறுமையினால் பாராட்டாமல் இருக்கவே முடியவில்லை. எதை வேண்டுமானாலும் பேசுகிறார். முழக்கங்கள் எப்படியெல்லாம் மாறி போயிருக்கின்றன. நம்முடைய கூட்டங்களில் மாநாடுகளில் முழக்கங்கள் கேட்கும். இப்போது புதிதாக வந்திருக்கிற கட்சியின் மாநாட்டில் முழக்கங்கள் எப்படி கேட்கிறது தெரியுமா? ஏறாதே ஏறாதே மரத்தில் ஏறாதே, அசைக்காதே அசைக்காதே விளக்கு கம்பத்தை. இதுவா முழக்கம்? நான் தூக்காதே தூக்காதே நாற்காலியை தூக்காதே. புதிய முழக்கங்கள். ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் பேசுகிற போது எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்கிற நினைப்பு. தலைவர் கலைஞர் எத்தனை பொறுமையாய், எத்தனை தெளிவாய், எத்தனை ஆழமாய் அந்த தில்லியிலே நடைபெற்ற அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினார் என்பதற்கு எல்லாம் எங்கும் தேட வேண்டாம். நம்முடைய அறிவாலயத்தில் அரங்கத்தில் இருக்கிறது, நூலகத்தில் இருக்கிறது. 1969 மார்ச் 17 இந்த தேதிக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. அவர் சொன்ன செய்திக்கு முதன்மை இருக்கிறது. என்ன சொன்னார்? இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கருதுகிறது. சொன்னவர் யார்? தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அவர் முதலமைச்சராகி எத்தனை நாட்கள் ஆகிறது? 1969 பிப்ரவரி 3ஆம் தேதி அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்தார். 10ஆம் தேதி பொறுப்பேற்றார். சரியாக 37 நாள்களில் கலைஞர் தில்லியிலே பேசுகிறார். ஆட்சிக்கு வந்து முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறவருக்கு கவனமெல்லாம் எங்கே இருக்கு? அதுவும் தில்லிக்கு போயிருக்கிறார். இந்த நாற்காலியை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பிடித்தவுடன் எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பதவியேற்ற 37வது நாளில் தில்லியில் என்று கலைஞர் சொன்னார், அனைத்து மாநிலங்களுக்கும் சுயாட்சி வழங்கப்பட வேண்டும் என்பது எங்கள் எண்ணம்.
இதற்காக விரைவில் நான் ஒரு குழுவை அமைக்கப் போகிறேன். அந்த நேர்காணலில் தான் முதல்ல சொல்றார். பிறகுதான் ராஜமன்னார் குழுவுக்கு முன்பாக கலைஞர் சொன்ன இந்த நேர்காணல் இருக்கிறதே, இந்த உரிமை குரல் இந்தியா முழுவதும் ஒலித்தது. அவர் ஏதோ சாதாரணமாக செய்யக்கூடியவர் இல்லை, திட்டமிட்டுத்தான் செய்திருப்பார். சென்னையில் பேட்டி அளித்தால் அது தமிழ்நாட்டோடு நிற்கும். தில்லியிலே போய் பேசினார். எல்லா ஊடகங்களும் அதை ஏற்றன. அதற்கு பிறகு உடனடியாக அவர் ராஜமன்னார் குழுவை அமைத்தார். இது கலைஞரின் குரலாக வெளிப்பட்டாலும் அது அறிஞர் அண்ணாவின் எண்ணம் என்பதை நாம் அறிவோம். அண்ணாவின் கடைசி உயில் மாநில சுயாட்சி தான். அதைத்தான் அண்ணாவின் உயில் என்று இன்றைக்கும் நாம் சொல்லுகிறோம். எப்போது எழுதினார்? ஏன் உயில் என்று சொல்லுகிறோம்? உயில் என்பது கடைசியாக எழுதுவது. 69 ஜனவரி 14 எத்தனை வேலைகள் இருந்தாலும் பொங்கலுக்கு காஞ்சிபுரத்துக்கு அண்ணா போய்விடுவார். அந்த இறுதி ஆண்டில் 69 ஜனவரி அவரால் காலையில் போக முடியவில்லை, மாலைதான் போகிறார். அந்த கடிதம் படித்தால் இப்போதும் நமக்கு கண்ணீர் வரும். நான் முதலமைச்சராக இல்லை, சூழ்நிலையின் கைதியாக இருக்கிறேன் தம்பி. பொங்கலுக்கு கூட என்னால் நம்ம வீட்டுக்கு போக முடியவில்லை. அங்கே அந்த பேரப்பிள்ளைகள் எல்லாம் காத்திருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த கோப்புகளில் கையொப்பமிட்டு தான் நான் புறப்பட வேண்டியிருக்கிறது. அண்ணா அன்றைக்கு மாலை தான் பொங்கல் அன்று காஞ்சிபுரத்துக்கு போனார். அடுத்த நாள் இருந்தார். அதற்கு அடுத்த நாள் காஞ்சிபுரத்தை விட்டு புறப்பட்டார். என்ன நினைத்தாரோ தெரியாது, தன்னுடைய ஓட்டுநரிடம் சொன்னார், அந்த பச்சையப்பன் பள்ளியில் கொஞ்ச நேரம் கொண்டு போய் காரை நிறுத்துங்கள். அவர் படித்த பள்ளி. இறங்கி அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தார். நாம் அரசு ஊழியர்களுக்கு கட்டி கொடுத்த அந்த கட்டிடங்கள் இருக்கிற அந்த குடியிருப்புக்கு செல்லுங்கள். அங்கே இறங்கி காரை விட்டு அந்த ஓட்டுநர் சொல்லுகிறார், புரியவில்லை, ஏன் எதற்காக என்று புரியவில்லை. அந்த அரசு கட்டி கொடுத்த அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்புகளை அண்ணா பார்வையிட்டார். அவருக்கு தெரிந்ததோ என்னவோ, மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு வரமாட்டேன் என்று உணர்ந்தாரோ என்னவோ. நான் தொலைக்காட்சியில் பேசுகிற போது சொன்னேன், அந்த 2 கட்டிடங்களையும் பார்த்துவிட்டு அண்ணா புறப்பட்டார். காஞ்சிபுரத்தை விட்டு கடைசியாக புறப்பட்டார். 1000 முறை காஞ்சியை விட்டு அவர் வெளியிலே வந்திருக்கிறார். காஞ்சியை விட்டு அவர் வெளியிலே வந்ததுனாலே தான் இந்தியாவிலேயே சமத்துவம் உள்ளே வந்தது. கடைசியாக காஞ்சிபுரத்தை விட்டு அண்ணா வெளியிலே புறப்பட்டார். அப்போது அவர் எழுதிய காஞ்சி என்கிற மடலில் அவர் எழுதிய அந்த கடைசி அறிக்கை தான் இந்தியாவுக்கு மாநில சுயாட்சி வேண்டும். தனித்தமிழ்நாடு திராவிட நாட்டை திமுக கழகம் கைவிட்டு விட்டது என்று சொல்லுகிறவர்கள் அன்பு கூர்ந்து நேரம் இருந்தால் எண்ணி துணிக கருமம் என்னும் அண்ணாவினுடைய நூலை படிக்க சொல்லுங்கள். நீங்கள் படித்திருப்பீர்கள், இல்லையானால் படித்தாக வேண்டும். அறிஞர் அண்ணா அவர்கள் கைப்பட எழுதிய அந்த ஒவ்வொரு புத்தகமும் ஒரு வெறும் புத்தகம் அல்ல, வரலாறு. 1963 திமுகவின் பொதுக்குழுவில் அண்ணா பேசிய அல்ல, கவனியுங்கள், அண்ணா படித்த அறிக்கை. எப்போதும் அண்ணா எழுதி படித்ததில்லை. அண்ணாவிடமிருந்துதான் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். எப்படி குறிப்பில்லாமல் பேசுகிறீர்கள்? எங்கள் அண்ணாவை விடவா நாங்கள் கூடுதலாக பேசிவிடப் போகிறோம்? நம் கலைஞரை விடவா பேசிவிடப் போகிறோம்? எந்த குறிப்பையும் எப்போதும் கையில் வைத்துக்கொண்டு பேசியவரில்லை அறிஞர் அண்ணா அவர்கள். 63 நடைபெற்ற அந்த திமுகவின் பொதுக்குழுவில் கைகளால் எழுதி கொண்டு வந்த அறிக்கையை அண்ணா படிக்கிறார். அதுதான் புத்தகமாக வந்திருக்கிறது. எப்படி தெரியுமா? அதற்கு என்ன வரலாறு தெரியுமா? அறிஞர் அண்ணா அவர்கள் அதை எழுதியது 1963. என்ன நினைத்து கொடுத்தாரோ தெரியாது, அருகில் இருந்த கலைஞரிடம் கொடுத்து அந்த அறிக்கையை வைத்துக் கொள்ள சொன்னார். அறிக்கையை கலைஞர் கவனமாக எத்தனை ஆண்டுகள் வைத்திருந்தார் தெரியுமா? 40 ஆண்டுகள் வைத்திருந்தார். 63 அண்ணா எழுதிய அந்த கையெழுத்து என்பது அப்படியே அண்ணாவின் கையெழுத்தோடு அடித்தல் திரித்தலோடு தான் கலைஞரால் 2003 பதிப்பிக்கப்பட்டது. இப்போதும் நம்முடைய நூலகத்தில் இருக்கிறது. எண்ணி துணிக கருமம். ஏன் நான் திராவிட நாட்டை கைவிடுகிறேன்? அதற்கு அவர் சொல்லி இருக்கிற காரணம், இன்றைக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு அறிஞர் அண்ணா சொல்லுகிறார், எப்படிப்பட்ட நிலைமை இருந்தது தெரியுமா? நம் கட்சியில் இருக்கிறவர்கள் அன்றாடம் காட்சிகள், தெருவோரத்து வியாபாரிகள், அவர்களை நம்பி அந்த குடும்பம் இருக்கிறது. நான் வீராவேசமாக பேசிவிடலாம், சிறைக்கு அணிவகுத்து செல்லுங்கள் என்று சொல்லிவிடலாம். சிறைக்கு போன பிறகு சிதறி போகிற அந்த குடும்பங்களை நான் எப்படி காப்பாற்றுவேன்? வெறும் வீரியம் அல்ல,
மிகச் சரியாக அரசியலில் காய்களை நகர்த்த வேண்டும். இந்த புத்தகத்தை கலைஞர் அவர்கள் கைகளால் எங்களுக்கு கொடுத்தார்கள். 3 பேர் எதிரில் அமர்ந்திருந்தோம். ஒன்று நான், இன்னொன்று கவிஞர் வைரமுத்து, மூன்றாவது நண்பர் திருமாவளவன். என்ன சொல்லிக் கொடுத்தார் தெரியுமா? எப்போதாவது அரசியலில் என்ன செய்யலாம் என்ற குழப்பம் வந்தால் இந்த புத்தகத்தை படித்து வையுங்கள். எப்படி அரசியலில் காய்களை நகர்த்த வேண்டும் என்பதற்கு இதைவிட தெளிவாக ஒரு புத்தகம் வர முடியாது என்றார். அப்போதுதான் வைரமுத்து அவர்கள் சொன்னார், இதில் அண்ணாவின் கையெழுத்து இருக்கிறது, நீங்களும் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தால் உங்கள் கையெழுத்தும் இருக்கும் என்றார். அது 23/4/2009 தலைவர் கையெழுத்து போட்டு கொடுத்த அண்ணாவின் கையெழுத்தான புத்தகத்தை இப்போதும் நான் என் சான்றிதழ்களை விட பெரிதாக மதித்து வைத்திருக்கிறேன். அந்த புத்தகம் சொல்லும் அரசியலில் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லும். அந்த அறிஞர் அண்ணாதான் கடைசியாய் சொன்னார், இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய தேவையாக இந்தியாவுக்கு இருப்பது மாநில சுயாட்சி தான் என்று சொன்னார். அண்ணா சொன்னதை கலைஞர் செய்தார். எப்படி செய்தார்? 1969 ஆண்டு மார்ச் 17 தில்லியிலே கொடுத்த பேட்டிக்கு பிறகு ராஜமன்னார் அவர்கள் தலைமையிலே லட்சுமணசாமி முதலியார் சந்திரா ரெட்டியை கொண்டு ஒரு குழுவை அமைத்தார். அந்த குழு 1971 383 பக்கங்களில் அறிக்கையை கொடுத்தது. ராஜமன்னார் அறிக்கை தான் இன்றைக்கும் மாநில சுயாட்சியில் எந்த மாநிலமாக இருந்தாலும் முன்னெடுத்து காட்டுகிற அறிக்கை ராஜமன்னார் அறிக்கை. அதை கொடுத்ததும் திராவிட இயக்கம் தான், இந்தியாவுக்கு வழிகாட்டிய இயக்கம். அறிக்கை வந்தது பெரிய செய்தி அல்ல. எது மிகப்பெரிய செய்தி என்றால் 1974 ஏப்ரல் 20 திமுககாரர்கள் மறக்கவே கூடாது, தமிழர்கள் மறக்கக்கூடாது. 1974 ஏப்ரல் 20 ராஜமன்னார் அறிக்கையை சட்டமன்றத்தில் வைத்து மாநில சுயாட்சி வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றிய முதல் மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான். அது திராவிட இயக்கம்தான். சாதாரண செய்தி அல்ல. ஆட்சியில் இருந்து கொண்டு நீங்கள் நெருக்கடி நிலையை நாம் சந்தித்ததற்கு இவையெல்லாம் காரணம். 1974 ஏப்ரல் 20 அந்த ராஜமன்னார் அறிக்கையை அவர் வெளியிட்டாரே, அப்போது அவர் முதலமைச்சராக இருந்தார். அதற்கு ஓராண்டுக்கு முன்பு இன்னொரு முக்கியமான கூட்டத்தை வரலாற்றில் நான் சொல்லுகிறேன். இந்திய அரசியல் அரங்கில் நம்முடைய அமைச்சரும் சுந்தரமும் தேடி கொடுத்த தலைப்பு என்னை பல செய்திகளை தேட வைத்தது. எப்போதும் எது அறிவு என்றால் பேசுகிறவனையும் படிக்க வைப்பது அறிவு. அப்படி நான் நீங்கள் கொடுத்த தலைப்புக்கு தேடுகிற போது கிடைத்த இன்னொரு மிகப்பெரிய செய்தி. நான் தேதிகளை குறிப்பிடுவதற்கு காரணம் ஒவ்வொருவரும் தேட வேண்டும் என்பதற்காக. 1973 முதலமைச்சராக இருக்கிறார். அக்டோபர் 14 அலகாபாத்திலே நடைபெற்ற கூட்டத்தில் கலைஞரின் பேச்சுக்கு இணையாக இந்தியாவில் இன்னொரு உரிமை குரலை பார்க்க முடியாது. அந்த பேச்சு இருக்கிறது, நம்முடைய முரசொலியில் இருக்கிறது, நெஞ்சுக்கு நீதியில் ஒரு பகுதி இருக்கிறது. ஆனால் இரண்டையும் தாண்டி முழுமையான உரை இந்துஸ்தான் டைம்ஸ் என்கிற பத்திரிகையில் இருக்கிறது, ஆவண காப்பகத்தில் இருக்கிறது. 1973 அக்டோபர் 14 அலகாபாத்தில் நடைபெற்ற இந்தியாவில் இருக்கிற பல்வேறு கட்சி தலைவர்கள் கலந்து கொண்ட கூட்டம். அந்த கூட்டத்திலும் கலைஞர் என்ன சொன்னார் என்றால், நாங்கள் எங்களுக்காக மட்டும் கேட்கவில்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் சுயாட்சி வேண்டும் என்று அலகாபாத்திலே போய் பேசினார். எப்படி இந்திய அரசியல் அரங்கில் திராவிட இயக்கம் முன்னெடுத்தது இந்த செய்திகளை என்பதற்காக சொல்லுகிறேன். என்ன பெரிய செய்தி தெரியுமா? அன்றைக்கு இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து தலைவர்கள் வந்து பேசுகிறார்கள். கலைஞருக்கு மட்டும் எதிராக சுவரொட்டிகள் ஓட்டப்படுகின்றன. என்ன சுவரொட்டி ஓட்டப்படுகிறது? அலகாபாத்திலே நடக்கிறது, உத்தரப்பிரதேசம். அப்போதும் இதே ராமனை கொண்டு வருகிறார்கள். ராமனின் எதிரி கருணாநிதி பேசுகிறார். அவனே ஒரு விளம்பரம் கொடுக்கிறான் நமக்கு. ராமனின் எதிரி கருணாநிதி பேசுகிறார் என்று சுவரொட்டிகள் இந்தியில இருக்கிறது. கலைஞருக்கு தெரியவில்லை, அப்புறம் சொல்லுகிறார்கள். கலைஞர் தொடங்குகிற போதே சொல்லுகிறார், ராமனுக்கு எதிரி ராவணன் என்கிறார். அதுதான் அந்த பேச்சின் தொடக்கம். எதற்கு அவர் ராமனுக்கு எதிரி ராவணன் என்று தொடங்குகிறார் என்றால், அங்கே சுவரொட்டிகள் ராமனுக்கு எதிரி கருணாநிதி பேச வந்திருக்கிறான். இவற்றையெல்லாம் நாம் பார்த்து பார்த்து பழகி தாண்டி வந்திருக்கிறோம். திருப்பூரிலே ஐயா பெரியார் கூட்டத்திற்கு பேச வருகிறார். ஒரு பெரிய பதாகை எழுதி வைத்திருக்கிறார்கள். இங்கே இப்படி வைத்திருக்கிற பதாகை மாறித்தான் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த பதாகை வேறு. இன்று மாலை இந்த இடத்தில் ஈவே ராமசாமி கழுதை பேசுகிறது.
பெரிய பேனர். பார்த்து விட்டு கோவப்பட்டு தொண்டர்கள் அதை கிழிக்கப் போகிற போது ஐயா சொல்கிறார், வேலையே இல்லாதவன் இதை எழுதி வைத்திருக்கிறான், நமக்கு வேலை இருக்கிறது, வைத்தவன் கிழிக்கட்டும் அல்லது இருந்து விட்டு போகட்டும், எனக்கு என்ன அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஐயா உங்களை பற்றி தப்பாக எழுதியிருக்கான். ஈவே ராமசாமி கடவுள் என்று சொன்னாலும் நான் மகிழ்ச்சி அடையப் போவதில்லை, கழுதை என்று சொன்னாலும் நான் வருத்தப்பட போவதில்லை. எப்போதாவது என்னை பாராட்டுகிற போது நான் மகிழ்ந்திருந்தால் தானே தாக்கும்போது வருத்தப்படுவேன். அன்றைக்கும் தாக்கினார்கள், இன்றைக்கும் தாக்குகிறார். பெரியார் அன்றைக்கும் வாழ்ந்தார், இன்றைக்கும் வாழ்கிறார், என்றைக்கும் வாழ்வார். திராவிட இயக்கம் இந்த மண்ணில் எந்நாளும் வாழும். ஈவே ராமசாமி கழுதை என்று எழுதியதால் நான் கழுதை ஆகி விடுவேனா? என்னை மிகப்பெரிய அறிவன், உலகத்திலேயே அறிவாளி என்று யாராவது சொன்னால் அறிவாளி ஆகி விடுவேனா? நான் அறிவாளியா இல்லையா, நான் மக்களுக்கு தொண்டு செய்கிறவனா இல்லையா என்பதை என் பேச்சும் செயலும் சொல்ல வேண்டுமே தவிர இந்த பதாகைகள் சொல்லாது. ராமனின் எதிரி கருணாநிதி பேச வருகிறார் என்ற போது கலைஞர் தொடங்குகிறார், நான் ராமனின் எதிரி ராவணன் தான் நண்பர்களே. யாரோ என்னை எதிரி என்று எழுதி அவ்வளவு உயரத்துக்கு என்னை உயர்த்தி விட்டார்கள். நான் ராமனோடு சண்டை போட வரவில்லை, எல்லோருக்கும் சேர்த்து உரிமை கேட்பதற்காக வருகிறேன், அதற்காக சொல்லுகிறேன். அப்படித்தான் தொடங்குகிறார். உரிமை கேட்பதற்காக வருகிறேன். அதை பற்றி 2 ஏடுகள் அடுத்த நாள் எழுதியிருக்கின்றன, ஆங்கில ஏடுகள். அந்த ஏடுகளிலிருந்து எடுத்த செய்தி மிக முக்கியமானது. ஒன்று இந்துஸ்தான் டைம்ஸ், இன்னொன்று சங்கர்ஸ் வீக்லி. சங்கர்ஸ் வீக்லி என்ன எழுதுகிறது என்றால், நேற்று பேசிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கருணாநிதியின் குரல் கொஞ்சம் கலக குரல் போல இருந்தது, ஆனாலும் ஆழ்ந்து பார்த்தால் அதில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகளும் இருக்கின்றன. சங்கர்ஸ் வீக்லி. இந்துஸ்தான் டைம்ஸ் அந்த பேச்சை வெளியிட்டிருக்கிறது. பல தலைவர்கள் பேசினார்கள். கலைஞரின் பேச்சை வெளியிட்டுவிட்டு அது கொடுத்திருக்கிற தலைப்பு மிக அருமையானது. இன்றைக்கும் நாம் குறித்து கொள்ள வேண்டிய தலைப்பு. இந்துஸ்தான் டைம்ஸ் சொல்லுகிறான், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கருணாநிதி கூட்டணி ஆட்சிக்கும் கூட்டாட்சிக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை தெளிவாக விளக்கினார். அதான் தலைப்பு. இதில் நமக்கே சட்டென்று புரியவில்லை. கூட்டணி ஆட்சியும் கூட்டாட்சியும் வேறு. அலையன்ஸ் பார்ட்டி பல கட்சிகள் சேர்ந்து நடத்துவது கூட்டாட்சி. இப்போ கூட நம்ம ஊர்ல பேச்சு நடந்துகிட்டே இருக்குல்ல, ஒருத்தர் கூட்டாட்சி என்றால் ஒருத்தர் இல்லைங்கிறார். இதை முடிவு பண்றதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சிடும். இல்லை என்று சொல்வதற்கு இவருக்கு அவ்வளவு தைரியம் இல்லை. அப்படி இல்லைங்க நினைக்கிறேங்கிறார். கலைஞர் சொன்னார், கூட்டாட்சி என்பது வேறு, கூட்டணி ஆட்சி என்பது வேறு. இதை இந்துஸ்தான் டைம்ஸ் விளக்கி எழுதுகிறான். ஃபெடரல் கவர்மெண்ட் என்பது முற்றிலுமாக வேறு. அதற்கு கலைஞர் எந்த எடுத்துக்காட்டை சொல்லி இருக்கிறார் தெரியுமா? எனக்கு வியப்பாக இருக்கிறது. எவ்வளவு தூரம் முதலமைச்சராக இருந்து கொண்டு இத்தனை செய்திகளை அவர் நுட்பமாக சொல்லுகிறார். சோவியத்தில் லெனின் சொன்னதை மேற்கோளாக காட்டுகிறார். சோவியத்தினுடைய அமைப்பு எப்படி, அப்படி இங்கே மாற்ற வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய செய்தி. என்ன என்றால், மக்களவை மாநிலங்களவை 2 இருக்கிறது இல்லையா? ராஜ்யசபா என்று வழக்கில் சொல்லுகிறோம். லோக்சபா ராஜ்யசபா என்பது அவர்கள் பெயர். மக்களவை மாநிலங்களவை. இன்றைக்கு மாநிலங்களவையில் நம்முடைய உறுப்பினர்கள் 4 பேர் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். மாநிலங்களவை எப்படி இருக்க வேண்டும் என்று சோவியத்தில் இருந்ததை அறிஞர் அண்ணா எடுத்து காட்டுகிறார். அதுதான் ஃபெடரல் கவர்மெண்ட், கூட்டாட்சி. மிக நுட்பமாக அதை அறிந்தவர் சொல்லுகிறார். மக்களவையை போலவே மாநிலங்களவையும் வைத்திருக்கிறோம். நீங்கள் எண்ணி பாருங்கள், மக்களவை எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது? இந்த மாநிலத்தில் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் என்பது பொறுத்து அவர்களுக்கான சார்பாளர்கள். ஆனால் மாநிலங்களவையிலும் அதேதான் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துக்கு கூடுதல் எண்ணிக்கையில் மாநிலங்களவை உறுப்பினர்கள், திரிபுராவுக்கு மிக குறைவு. சோவியத்தில் அப்படி இல்லை. மக்களவைக்கு மட்டும்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் என்பதால் அது மக்களின் தொகையை பொறுத்ததாக இருக்கும். மாநிலங்களவை என்பது ஒவ்வொரு தேசிய இனத்துக்குமான பிரதிநிதித்துவமே தவிர மக்கள் எண்ணிக்கையில் அல்ல. ஒவ்வொரு தேசிய இனம் என்றால் எப்படி? நேஷனல் ரேஸ் என்ற கலைஞர் அதை பயன்படுத்துகிறார். தேசிய இனம் என்றால் உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் தொகை கூடுதல், பீகாரில் கூடுதல், தமிழ்நாட்டில் அதை விட குறைவு, கேரளாவில் இன்னும் குறைவு, வடகிழக்கு மாநிலங்களில் மிக மிக குறைவு. அதை வைத்துக்கொண்டு கொடுக்காதே.
உத்தரப்பிரதேசத்திற்கு 7 உறுப்பினர்கள் என்றால் மணிப்பூருக்கும் 7 கொடு, அதுதான் ஜனநாயகம் என்று பேசியவர் நம்முடைய தலைவர் கலைஞர். சோவியத்திலிருந்து அதை எடுக்கிறார். அதுதான் ஃபெடரல் கவர்மெண்ட். இதை இந்துஸ்தான் டைம்ஸ் எழுதுகிறான். கூட்டணி ஆட்சி வேறு, கூட்டாட்சி வேறு என்பதை நேற்று பேசிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விளக்கினார். இதுதான் இந்திய அரங்கில் நாம் கொண்டு போன உரிமை குரல். தமிழ்நாட்டில் 1000 குரல்களை கொடுத்திருக்கிறோம். இந்திய அரங்கில் எப்படி திராவிட இயக்கத்தின் குரல் ஒலித்தது என்பதற்காக நான் இவைகளை தேடி சொல்லுகிறேன். அப்படித்தான் அது வளர்ந்தது. நம்முடைய மாநில சுயாட்சி கோரிக்கை என்பது இந்தியாவிற்கு பல இடங்களிலும் இருந்திருக்கலாம், எழுந்தது நம்மிடமிருந்து. அதனால் தான் நெருக்கடி நிலையில் தமிழ்நாடு பாதிப்புக்கும் உள்ளாயிற்று, இந்தியா முழுவதும் உள்ளாயிற்று. தமிழ்நாடு அப்போது தனி தீவாக இருந்தது. யார் எதிர்த்தார்கள்? எதிர்ப்பதற்கு எவ்வளவு துணிவு வேண்டும்? இங்கே இருக்கிறவர்கள் நீங்கள் பலரும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நமக்கு பெயருக்கு பின்னால் வருகிற BA, MA, BSc, MSc என்பது எப்படி பட்டமோ அதுபோல பெயருக்கு முன்னால் வருகிற மிசா, தடா, பொடா என்பதும் நமக்கான பட்டம். இன்னும் சொன்னால் பெருமைக்குரிய பட்டம். மிசா என்பதை நீ கடுமையானது என்று கருதினாய், நாங்கள் மிசா கணேசன் என்று போட்டுக்கொண்டோம். போடா. திமுக அதற்கெல்லாம் பயப்படாது. அது மிசா, பிறகு தடா, அப்புறம் பொடா. இந்த சட்டங்கள் எல்லாம் ஒடுக்குமுறை சட்டங்கள். எல்லாவற்றையும் தாண்டித்தான் வந்திருக்கிறோம். என்ன ஆயிற்று என்றால், நாம் ஆட்சியில் இருக்கிற போதே 75 ஜூன் 25, 26, 25ஆம் தேதி நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டது. அதற்கான பின்புலங்களை எல்லாம் நாம் அறிவோம். ராஜநாராயணன் தொடுத்த வழக்கு, அது இந்திரா காந்தியின் தேர்தல் வெற்றி செல்லாது என்று அறிவித்து அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு போய் உச்சநீதிமன்றம் அந்த தடையை நிறுத்தி வைத்து விட்டது. அலகாபாத் நீதிமன்றம் கொடுத்த தடையை நிறுத்தி வைத்து விட்டது. ஆனால் ஒரு நிபந்தனையை கொடுத்தது. இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக தொடரலாம், அந்த தேர்தல் முடிவுகளை மறுபடியும் ஆய்வு செய்யலாம். ஆனால் நாடாளுமன்றத்தில் எந்த வாக்கெடுப்பு நடைபெற்றாலும் இந்திரா காந்தி அவர்கள் வாக்களிக்க முடியாது. அந்த தீர்ப்பில் மிக முக்கியமான செய்தி அது. எனவே ராஜநாராயணன் என்ன சொன்னார்? வாக்களிக்க முடியாத ஒரு பிரதமராக இருக்கக்கூடாது, ஆட்சியை கலைக்க வேண்டும் என்றார். அப்போது நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டது. நெருக்கடி நிலையை எதிர்த்து இந்தியாவிலேயே 24 மணி நேரத்திற்குள் எதிர்ப்பு தெரிவித்த முதல் அரசு நம்முடைய அரசு. அதில் எவ்வளவு ஆபத்து இருக்கிறது என்று கலைஞருக்கு தெரியாதா? ஆபத்துகளை எதிர்கொண்டே தான் வளர்ந்திருக்கிறோம். உரிமைக்கு குரல் கொடுக்கிற போது இப்படிப்பட்ட பாதிப்புகள் வரத்தான் செய்யும். 2 அரசுகள் எதிர்த்தன. நான் குறிப்பிடுவது தமிழ்நாடு மட்டும் என்று சொல்லவில்லை. 24 மணி நேரத்திற்குள் முதலில் எதிர்த்தது நாம் தான். எப்போதும் வரலாற்றில் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த பொய்யையும் சொல்லக்கூடாது. பாபுதாஸ் பட்டேல் தலைமையில் இருந்த குஜராத் அரசும் எதிர்த்தது. 2 அரசுகள் தான் எதிர்த்தன. தனிப்பட்ட முறையில் கட்சிகள் எதிர்த்தன. ஆனால் அரசுகள் தமிழ்நாடு, குஜராத், அன்றைக்கு குஜராத் நல்ல அரசாக இருந்தது. 2 அரசுகள் தான் எதிர்த்தன. அதற்கு பிறகு மிகப்பெரிய மாநாடு, எதிர்க்கட்சி இந்த எமர்ஜென்சி நெருக்கடி எதிர்த்து. எனவே ஏறத்தாழ ஒரு முடிவு வந்துவிட்டது. கலைஞருக்கு தெரியும். கலைஞருக்கு தெரியும் என்பது உனக்கு எப்படி தெரியும்? அவர் எழுத்துக்களை படித்தால் நமக்கு புரியும். 76 ஜனவரி 31 ஆட்சி கலைக்கப்பட்டது. ஆனால் அறிவிப்புகள் முன்பே வரத் தொடங்கிவிட்டன. 1976 ஜனவரி 9ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் இந்திரா காந்தி பேசிவிட்டார். ஜனவரி 9 ஏட்டை எடுத்து பாருங்கள். மறைமுகமாக சொல்லுகிறார், தமிழ்நாடு கொஞ்சம் சரிவாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. தமிழ்நாட்டு அரசில் சட்டம் ஒழுங்கு கெட்டுக்கொண்டிருப்பதாக செய்தி வருகிறது. ஜனவரி 9. கலைஞருக்கு தெரியாதா? ஜனவரி 31 ஆட்சி கலைக்கப்பட்ட நாளில் கடைசியாக கலைஞர் பேசியது எழும்பூரில் இருக்கிற டான் பாஸ்கோ பள்ளிக்கூடத்தில். அந்த பேச்சை எடுத்து பாருங்கள். அவர் தொடக்கத்தில் இப்படி சொல்லுகிறார். சொல்லுவதற்கு எவ்வளவு பெரிய துணிச்சல் இருக்க வேண்டும். நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நின்று பேசுகிற கடைசி கூட்டம் இதுவாக இருக்கலாம் என்று கருதுகிறேன். டான் பாஸ்கோ பேச்சு இருக்கு, முரசொலி இருக்கு, பாருங்க. அப்போ சொல்லிட்டாரு. ஏனென்றால் நம்முடைய அன்பிற்குரிய கவிஞர் கண்ணதாசன் காலையிலேயே எழுதிட்டார், நாளைய பொழுது நன்றாய் விடியும். கலைக்க போறாங்கன்னு அவருக்கு தெரியுது. நாளைய பொழுது நன்றாய் விடியும்.
அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. இதுதான் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் நின்று பேசுகிற கடைசி கூட்டமாக இருக்கக்கூடும். சொல்லிவிட்டு வீட்டுக்கு வருகிற போதே மாறனவர்களும் ஆற்காடவர்களும் சொல்கிறார்கள், அண்ணன் நம்ம ஆட்சியை கலைச்சிட்டாங்க. அப்பாடா, எதிர்பார்த்தேன், நடந்துருச்சா? எப்போதுமே ஒன்று, ஒரு ஆபத்து வருமோ என்று பயந்து கொண்டிருப்பதை விட வந்துவிட்டால் நல்லது, அதை சந்தித்து விடலாம். கார் சாவியை கொடுத்து விட்டு முதலமைச்சரை விட்டு ஓய்வாக உட்கார்ந்த பிறகு எதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால், கலங்கவே இல்லை. அடுத்த நாள் நம்முடைய தளபதியை அவர் எப்படி அனுப்பி வைத்தார் என்பதையெல்லாம் நாம் படித்திருக்கிறோம், பல கூட்டங்களில் பேசியிருக்கிறோம். மிகுதியும் பேசப்படாத செய்திகளை மட்டும் நான் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறேன். 75 ஜூன் முதல் 76 ஜனவரி வரைக்கும் இந்தியாவிலேயே ஒரு பாலைவனமாக தமிழ்நாடு இருந்தது என்றார்கள். இல்லை, சோலைவனமாக தமிழ்நாடு இருந்தது. எல்லோருக்கும் அடைக்கலம் கொடுத்த மண் இதுதான், கம்யூனிஸ்ட் தோழர்கள் உட்பட. இன்னொரு செய்தி சொல்லட்டுமா? பொது உடைமை கட்சியினுடைய தோழர் ஏ.கே. கோபாலன் நாடாளுமன்றத்திலேயே நெருக்கடி நிலையை எதிர்த்து பேசுகிறார். எந்த பத்திரிகையும் வெளியிடக்கூடாது என்று தடை. தமிழ்நாட்டில் தான் ஏ.கே. கோபாலன் உரை முழுவதுமாக தட்டச்சு செய்யப்பட்டு இந்தியா முழுவதும் பரப்பப்பட்டது. இந்தியாவின் உரிமை குரலை உயர்த்திய இயக்கம் நம்முடைய இயக்கம் என்பதற்கான எடுத்துக்காட்டு. இந்தியா முழுவதும் அந்த உரை தமிழ்நாட்டிலிருந்து தான் போயிற்று. ஏ.கே. கோபாலனோட உரை கடுமையான உரை. நாடாளுமன்றத்தில் பேசினார். நாடாளுமன்றத்தில் பேசியதால் அவரை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த உரையை வெளியிட்டால் பத்திரிகைகளுக்கு கடுமையான தண்டனை. நம்முடைய ஏடுகளில் விடுதலை ஏட்டில் தந்தை பெரியார் என்று எழுதக்கூடாது என்று சட்டம். தந்தை பெரியார் என்று எழுதக்கூடாது, ஈவே ராமசாமி என்று எழுது. இன்றைக்கு சிலர் ஈவே ராமசாமி என்று சொல்கிற போதெல்லாம் எனக்கு அதுதான் நினைவுக்கு வரும். விடுதலையிலேயே எழுதக்கூடாது என்றார்கள். மணியம்மையார் தூக்கி எறிந்து விட்டு அப்படித்தான் எழுதுவோம் என்று சொல், என்ன செய்கிறானோ செய்ய சொல் என்று சொன்னார். மணியம்மையார் ஒரு நாத்திக இயக்கத்திற்கு தலைமை தாங்கிய ஒரு பெண். மிக துணிச்சலான செயல். எனவே அப்படி இருந்த காலகட்டங்களை தாண்டி மறுபடியும் மாநில சுயாட்சி முன்னெடுத்து அதற்காக போராடி அதற்காக பலி கொடுத்து 1977 மே 28ஆம் தேதி மொரார்ஜி தேசாய் வந்ததற்கு பிறகு ஷா கமிஷன் நியமிக்கப்படுகிறது. ஷா கமிஷன் அறிக்கையில் இருந்து 4 வரிகளை மட்டும் சொல்லுகிறேன். நெருக்கடி நிலையில் இந்தியாவே பாதிக்கப்பட்டது என்றாலும் கூடுதலாக பாதிக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு, அதிலும் குறிப்பாக திமுக கழகம். நான் சொல்லவில்லை. 576 பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்கிற புள்ளிவரத்தை ஷா கமிஷன் தருகிறது. அது வெறும் கைது நடவடிக்கை தானா? நம் சிட்டிபாபுவின் உயிரை இழந்தோமே, அதுவரையில் தொடர்ந்த சித்திரவதைகள். இந்த இடத்தில் சிட்டிபாபுவை நான் பேச வேண்டும். தளபதி இன்றைக்கு நம் தலைவராக இருக்கிறார் என்றால் சிட்டிபாபுவின் உயிரும் அதற்குள் அடங்கி இருக்கிறது என்கிற நன்றி உணர்ச்சியோடு நான் அதை பதிவு செய்கிறேன். பட்ட அடிகளை எல்லாம் தன் முதுகில் தாங்கிக் கொண்டு தளபதியை காப்பாற்றிய ஒரு மாவீரன் சிட்டிபாபு. அத்தனை கொடுமைகள் நடந்தன. எண்ணி பாருங்கள் நண்பர்களே, அத்தனை கொடுமைகள் நடந்த பிறகு ஆட்சிக்கு வந்த பின்னால் எத்தனையோ ஆண்டுகள் முதலமைச்சராக கலைஞர் இருந்தார். அடித்த காவல்துறை அதிகாரி யார் என்று அவருக்கு தெரியும். கடைசி வரை அவனை இடமாற்றம் கூட செய்யவில்லை. ஏன் என்று கேட்டார்கள். நான் எப்போதும் அம்புகளை தண்டிப்பதில்லை என்று சொன்னார். அம்புகளை தண்டிப்பதில்லை. திராவிட இயக்கத்தின் இயல்பான குணம். காந்தியார் சுட்டுக் கொல்லப்பட்ட போது ஜனவரி 30 சுட்டுக் கொல்லப்படுகிறார். பிப்ரவரி 17 ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் ஐயா பெரியார் பேசுகிற போது அவருக்கு முன்னால் பேசுகிறவர்களெல்லாம் மிக கடுமையாக பேசுகிறார்கள். இந்த கோட்சே என்கிற பார்ப்பனர் காந்தியாரை சுட்டு விட்டார், பார்ப்பனர்களையே கொண்டு விட வேண்டும், அழித்து என்றெல்லாம் கோபப்பட்டு உணர்ச்சி வயப்பட்டு பேசுகிறார்கள். பெரியார் சொல்கிறார், கோட்சேயின் மீது உங்களுக்கு அவ்வளவு கோபம் காந்தியாரை சுட்டு விட்டான் என்பதற்காக, அப்படியானால் காந்தியாரை சுட்ட துப்பாக்கியை என்ன செய்யலாம்னு கேட்கிறார். காந்தியாரை சுட்ட துப்பாக்கியை துண்டு துண்டாக வெட்டி போட்டு விடலாமா? மேடையில் இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள், அது வெறும் கருவிதானே. பெரியார் சொல்கிறார், கோட்சேயும் வெறும் கருவிதான். அந்த மத வெறிதான் பின்னாலே இருக்கிறது, தனி மனிதன் அல்ல. நீங்கள் கோட்சே என்கிற தனி மனிதனை எதிர்த்து அல்ல, அதற்கு பின்னால் இருக்கிற கோட்பாடு கொள்கைகளை எதிர்த்து தான் நாம் போராட வேண்டும் என்று அன்றைக்கு சொன்னாரே. அது எப்படி வேறு சொற்களால் வந்து விடுகிறது பாருங்கள். அம்புகளை காயப்படுத்துவதில்லை, எய்தவர்கள் இருக்கிறார்கள்.
இப்படி தங்களினுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக எப்படி அந்த செயல்களை கொண்டு சென்றிருக்கிறது திராவிட இயக்கம் என்பதை நான் படிக்க வேண்டும் என்று சொல்வதற்காக சொல்லவில்லை, கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். கற்றுக்கொள்வதற்கு 1000 செய்திகள் இருக்கின்றன. பொருளாதார வளர்ச்சியில் நான் கடைசியாக 2 நாள்களுக்கு முன்னால் வந்த ஒரு அறிக்கையை சொன்னேன். அது என்ன அறிக்கை? நீங்கள் எல்லோரும் படித்திருப்பீர்கள், தொலைக்காட்சியில் ஏடுகளில் வந்திருக்கிறது. ஒன்றிய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற அறிக்கை. நாம சொல்றதெல்லாம் நான் சொல்றதே இல்லை. அமைச்சர் சொன்னாலும் நீங்க அப்படிதான் சொல்லுவீங்கம்மா. ஒன்றிய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற அறிக்கை 3 நாள்களுக்கு முன்னால் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேறு எந்த இடத்திலும் இல்லாமல் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக 9.69% கூடியிருக்கிறது. இந்த அரசு 4 வருஷத்துல என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்கிறவனை எல்லாம் பொருட்படுத்தாதீங்க. ஏனென்றால் நாம் மனிதர்களோடு பேசுகிறவர்களுக்கு பதில் சொல்லலாம், மாடுகளோடு மரங்களோடு பேசுகிறவனுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. முற்றிவிட்டது என்று பொருள் வேற என்ன? மரங்களோடு பேசுகிறேன், நல்லது, பேசு, பிறகு மருத்துவமனையிலும் போய் பேசு, அதுதான் நல்லது. நீங்கள் எண்ணி பாருங்கள், 9.69 விழுக்காடு இந்தியாவிலேயே மிக கூடுதலாக வளர்ந்திருப்பது மாநிலம். இது ஒன்று. இரண்டாவது, இந்திய ஒன்றிய அரசினுடைய இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, இரண்டும் ஒன்றாக வந்திருக்கிறது. பங்கஜ் சௌத்ரி சொல்லியிருக்கிறார், இந்தியாவில் தனி நபர் வருமானம் என்பது எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளவு கூடியிருக்கிறது? தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்கிறது. எவ்வளவு கூடியிருக்கிறது? இந்தியாவின் சராசரி தனிநபர் வருமானம் எவ்வளவு? இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்டு சராசரியாக பார்த்தால் ஒரு ஆண்டுக்கு தனி மனிதனின் வருமானம் 1,16,760. நீங்கள் 12ஆல் வகுத்து பார்த்தால் 9,500 ரூபாய் வரும். அவ்வளவுதான் இந்தியாவினுடைய சராசரி தனிநபர் வருமானம் மாதத்திற்கு. ஆண்டுக்கு 1,16,000 இருந்தது தேசிய சராசரி வருமானம். ஆனால் தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் 1,96,000 உயர்ந்திருக்கிறது என்பதை இந்திய ஒன்றிய அரசின் இணை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இந்த பொருளாதார முன்னேற்றம் சட்டென்று ஒரு மாய வித்தையால் வந்துவிடவில்லை. அதற்காக சொல்லுகிறேன், பொருளாதாரத்தில் நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டியதால் வந்தது. அதற்கு நம்முடைய பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்கள், பேராசிரியர் நாகநாதன் போன்றவர்கள் தொடர்ந்து இந்த செய்திகளை புள்ளி உரங்களோடு எழுதி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு நிறைய வேலை இருக்கிறது. இவர்களைப் போல வெறுமனே பேசிவிட்டு போக முடியாது. பொதுக்கூட்டத்தில் மக்களிடம் பேசுகிற போது இத்தனை செய்திகளை நாம் சொல்ல முடியாது என்றாலும் நம்முடைய கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருவரும் இதனை அறிந்திருக்க வேண்டும். நான் இங்கே அமருகிற போதே நம்முடைய அமைச்சரிடத்தில் சொன்னேன், மாதம் ஒரு கூட்டம் போதும் என்று நினைக்கிறேன் என்றார். போதும், ஆனால் ஒவ்வொரு கூட்டத்தையும் ஒவ்வொரு வகுப்பாக நடத்துங்கள். இந்த வகுப்பை எடுக்கிற, நடத்துகிற, கேட்கிற அணி இப்போதும் திமுகவில் தான் இருக்கிறது என்பதை சொல்லுங்கள். அதுதான் மிக முக்கியமானது. எப்படி இந்த பொருளாதார வளர்ச்சி? ஜெயரஞ்சன் அவர்கள் கீழத்தஞ்சை டெல்டா பகுதியிலே ஆய்வு நடத்தி எழுதியிருக்கிற செய்தி. அதை அவர் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மறுபடியும் சொல்லுகிறேன். கீழத்தஞ்சையில் 2 விதமான அந்த குத்தகைதாரர்களில் குத்தகை வாரம் என்று 2 முறை உண்டு. குத்தகை என்பது நிலையானது, அதாவது அந்த நிலத்தின் உரிமையாளர் எங்கேயோ இருப்பார், குத்தகைக்கு விட்டிருப்பார்கள். நிலையான குத்தகை என்றால் அதற்கு குத்தகை என்று பெயர், அது மாறுமானால் அதற்கு வாரம் என்று பெயர். நிலையானது என்றால் எப்படி? இந்த வயலில் எத்தனை மூட்டைகள் வேண்டுமானாலும் விளையலாம், விளையாமலும் இருக்கலாம். ஆனால் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேன், ஆண்டுக்கு 10 மூட்டை நில உரிமையாளருக்கு கொடுத்து விட வேண்டும். ஒருவேளை 100 மூட்டை விளைந்தாலும் 10 கொடுத்தால் போதும், விளையவே இல்லை என்றாலும் 10 கொடுக்க வேண்டும். இது நிலையான குத்தகை. வாரம் என்பது என்ன? விளைவதில் பாதி கொடுக்க வேண்டும். 50 மூட்டை விளைகிறது என்றால் 25 கொடுக்க வேண்டும். 10 தான் விளைந்திருக்கிறது என்றால் 5 கொடுத்தால் போதும். இது வாரம். இதனால் உழைத்தவர்களுக்கு என்ன மிஞ்சிற்று? உரிமையாளர்கள் எங்கிருக்கிறார்கள்? எங்கோ இருக்கிறார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை வந்து விளைந்த நெல்லை எடுத்துக்கொண்டு போவார்கள், அவ்வளவுதான். ஆனால் உழைக்கிறவனுக்கு என்ன மிஞ்சிற்று?
மொத்த வருமானத்தில் 7 முதல் 10 விழுக்காடு மட்டும்தான் மிஞ்சிற்று என்று கணக்கு சொன்னது. இந்த கணக்கை கையில் எடுத்துக்கொண்டு இந்த நில குத்தகையாளருக்கான சட்டத்தை கொண்டு வந்தவர் நம் தலைவர் கலைஞர் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். 3 சட்டங்கள். முதல் சட்டத்தை கொண்டு வந்தவர் அறிஞர் அண்ணா 68, இரண்டாவது சட்டம் 69, மூன்றாவது சட்டம் 71. இந்த சட்டங்கள் என்ன சொல்கின்றன? சரியான விளைச்சல் இல்லை என்றால் அந்த ஆண்டு உரிமையாளருக்கு நிலத்திலிருந்து விளைச்சலில் மூட்டை நெல்லை கொடுக்க வேண்டிய தேவையில்லை. சட்டம் யாருக்கானது? உழைக்கும் மக்களுக்கான சட்டம். 1952 இருந்து அங்கு விவசாயிகள் சங்கம், பொது உடைமை கட்சி அந்த கோரிக்கையை வைத்தது. பலருக்கு தெரியாத செய்தியாக இருக்கும் மக்களிடம் சொல்லுங்கள். திராவிட விவசாய சங்கம் என்று பெரியார் இன்னொரு சங்கத்தை அங்கே தொடக்கினார். 21,000 உறுப்பினர்கள். அதில் 15,000 பேர் அட்டவணை சாதியை சார்ந்த பட்டியலினத்தை சார்ந்த மக்கள். 21,000 பேரை கொண்டு ஒரு பெரிய சங்கத்தை திராவிட இயக்கமும் நடத்திற்று. ஆனால் பொது உடைமை கட்சிகள் நடத்திய இயக்கம் மிகப்பெரிய சங்கம். அதனால் தான் அன்றைக்கு நடைபெற்ற தேர்தலில் அந்த தஞ்சை பகுதியில் இருந்த 8 இடங்களில் 5 இடங்கள் பொது உடைமை கட்சி வெற்றி பெற்றது. நாடாளுமன்ற தொகுதியிலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதை யார் சட்டமாக கொண்டு வந்தார்கள்? கலைஞர் அவர்கள் வந்ததற்கு பிறகு அண்ணாதான் தொடக்கினார். கலைஞர் தொடர்ந்தார். 71க்கு பிறகு தஞ்சை டெல்டா பகுதியில் குத்தகைதாரர்கள் இந்த வாரத்தினால் சுரண்டப்படுகிற கொடுமை நின்று போயிற்றே. இந்தியாவில் எந்த மாநிலம் செய்தது என்று கேட்டு பாருங்கள். தமிழ்நாடு தான். நாம் தொடக்கி வைத்த பல செயல்கள் இந்தியா முழுமைக்கும் பரவின. இந்தியாவிற்கு உரிமை குரல் வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்கிய இயக்கம் திராவிட இயக்கம் என்பதால் இந்திய அரங்கில், உலக அரங்கத்திலேயே திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று வரிசைப்படுத்தலாம். ஆனால் இந்திய அரங்கில் என்னவெல்லாம் செய்தது? அதனுடைய தொடர்ச்சி தான். இன்னொரு பெரிய செய்தியை சொல்ல வேண்டும். பொருளாதாரத்திலே மக்களினுடைய துயரங்களை களைந்த ஒரு மிகப்பெரிய செயல்பாடு தலைவர் கலைஞர் அவர்கள் 1969 ஒன்று உங்களுக்கு தெரியும். நாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தால் மட்டும் செல்வாக்கு பெற்று விடவில்லை. 66 நவம்பரில் தமிழ்நாடு முழுவதும் இருந்த பஞ்சம், பட்டினி எவ்வளவு என்று மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். நான் யாரையும் குறைத்து சொல்வதற்காக சொல்லவில்லை. நம்முடைய கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் அத்தனை பெரிய பஞ்சம். அந்த உணவு பஞ்சத்தை எதிர்த்து போர் தொடுத்ததும் நம்முடைய இயக்கம்தான். அப்போது என்ன நடந்தது என்றால், அறிஞர் அண்ணா அவர்களுக்கு பிறகு தலைவர் கலைஞர் தில்லிக்கு போய் ஜெகஜீவன் ராம் அவர்களை பார்க்கிறார். உணவு அமைச்சர், இவ்வளவு பஞ்சமாக இருக்கிறது, எங்களுக்கு வேண்டும். ஜெகஜீவன் ராம் தலைவர் கலைஞரிடத்திலே கொண்டிருக்கிற அந்த அன்பு, தமிழ் மக்களிடத்திலே கொண்டிருக்கிற அன்பு காரணமாக முதல் ஆண்டு 20,000 டன் அரிசி, அடுத்த ஆண்டு 10,000 டன் அரிசி அனுப்பினார். 71 மறுபடியும் நாம் வெற்றி வாகை சூடுகிறோம். 71 நாம் பெற்ற வெற்றி சாதாரணமானதல்ல. 67 வேறு. இன்றைக்கும் பலர் சொல்லுகிறார்கள், ராஜாஜி தயவால் திமுக வெற்றி பெற்றது என்று கூச்சமில்லாமல் சொல்லுகிறார்கள். நம்மால் ராஜாஜி தப்பி படைத்தார் என்பது வரலாறு. 71 ராஜாஜியும் காமராஜரும் எதிர் திசையிலே நின்று நம்மை கடுமையாக எதிர்த்தார்கள். ஊருக்கு ஊர் ஜெயகாந்தன், கண்ணதாசன், சோ 3 பேரும் பேசிய கூட்டத்திற்கு பெரும் திரளாக கூட்டம் வந்தது. இளைஞர்கள் கூடினார்கள். கூட்டம் கேட்கிறவர்கள் எல்லாம் பார்த்து எப்போதும் அச்சப்படார்கள். கூட்டமெல்லாம் கேட்டார்கள், ஓட்டு நமக்குத்தான். இப்போதும் திருப்பரங்குன்றத்தில் குமரன் மாநாடு நடத்திவிட்டால் வெற்றி பெற்று விடுவீர்களா? குமரன் மாநாட்டுக்கு வந்திருக்கிறவனும் எங்க ஆளுதான். என்ன செய்வது? எல்லோரும் எங்களைப் போல கருப்பு சட்டை இல்லை, கொஞ்சம் பக்தி இருக்கிறது. திருச்செந்தூருக்கு வருவார்கள், திரும்ப வந்து திமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்பது அவர்களுக்கு புரிய வேண்டும். பெரும் கூட்டம். நான் கேட்டிருக்கிறேன், காரைக்குடியில் காந்தி திடலில் 3 பேரும் எங்கு பார்த்தாலும் ஒரு கட்டத்தில் அண்ணன் துரைமுருகன், சுப்பு, ரஹ்மான் கான் திமுகவில் இருந்து பேசியது மாதிரி கண்ணதாசன், ஜெயகாந்தன், சோ மிக கடுமையாக பேசுவார்கள். அந்த 71 நாம் பெற்ற வெற்றி. அப்போதுதான் சேலத்தில் ராமர் படத்தை பெரியார் செருப்பால் அடித்து விட்டார் என்று, அதை எதையாவது இந்த தேர்தல் வந்தால் எதையாவது பற்றி கொள்ள வேண்டும். திடீரென்று திருச்சி வேலுச்சாமிக்கு காமராஜர் நினைவு வருவது போல. காங்கிரஸ்காரர்களுக்கு திருச்சி வேலுச்சாமிக்கு தெரியாது, ஆனால் இவர்களையெல்லாம் பார்த்து திமுக பயப்படாது. திடீரென்று இப்போது சிவாவை பிடித்துக் கொண்டு, போன தேர்தலில் ராசா,
எடப்பாடியின் அம்மாவை தவறாக பேசிவிட்டார். என்னடா பேசினார்? தேர்தல் நேரத்தில் அப்போது 71 மிக பெரிதாக கை கொடுத்தது சேலம் நிகழ்ச்சி. உண்மையாக நடந்தது நமக்கு தெரியும். ஐயா அடிக்கவெல்லாம் இல்லை. அப்போது இன்றைக்கும் இருக்கிறார் திருச்சி செல்வேந்திரன் எல்லாம். ராமர் படங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் புராண கதைகளை நம்பலாமா என்று ஒரு ஊர்தியில் இருந்தது. முதல் ஊர்தியில் பெரியார் போய்விட்டார். அன்றைக்கு ஜனசங்கம் பெரியார் ஊர்வலத்துக்கு கருப்பு கொடி காட்ட அனுமதி கேட்டது. கலைஞர் ஆட்சியில் கொடுக்கப்பட்டது. நீ கருப்பு கொடி தானே காட்டணும். அங்கிருந்து செருப்பு எடுத்து வீசினான். அந்த செருப்பு பின்னால் வந்த ஊர்தியில் விழுந்துச்சு. திருச்சி செல்வேந்திரன் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறார், நாங்களா அடிக்கலைங்க, தானாக வந்தது வீணா போக வேண்டாம்னு. இது அவர் சொல்லுவது கூட்டங்களிலேயே சொல்லியிருக்காரு. இதை பெரிதுபடுத்தினார்கள். துக்ளக் எப்படி அட்டைப்படம் போட்டது? பெரியார் ஒரு கடவுள் படத்தை செருப்பால் அடிப்பது போலவும் கலைஞர் பின்னால் நின்று கைதட்டுவது போலவும் படம். துக்ளக்கினுடைய அட்டைப்படம் எல்லாம் எங்களுக்கு அப்போது 20 வயது. எனக்கெல்லாம் நினைவு இருக்கிறது. என்ன நடந்தது? இதை இந்திரா காந்தி இடத்துல போய் கேட்டார்கள். கவுஹாத்தியிலே ஒரு கூட்டத்தில் பேசிவிட்டு இந்திரா காந்தி அவர்கள் இறங்கும்போது, தமிழ்நாட்டில் உங்கள் கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் கடவுள் படத்தை அவமதித்திருக்கிறார்களே என்று கேட்டார்கள். இந்திரா காந்தி பொறுமையாக கேட்டார், யார் அப்படி செய்தது என்று கேட்டார். இட் இஸ் ஈவி ராமசாமி, பெரியார் என்று சொல்லுவார்கள். அதற்கு இந்திரா காந்தி அம்மையார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? he has been doing it for a long time என்றார். அவர் ரொம்ப நாளாக அடிச்சுட்டு இருக்காரு, இப்போடா புதுசுன்னு கேட்டு. அந்த அம்மா கேட்ட கேள்வி அதுதான். அவர் இந்த மாதிரி அவர் ரொம்ப நாளாக பண்ணுறாரு, உனக்கு இப்போ தான் தெரியுமான்னு கேட்டு. he has been doing it for the long time என்று அவர் சொன்னார். அந்த தேர்தலில் தான் தோழர்களே 184 இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம். குறித்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் கூப்பிட்டும் சொல்லுங்கள். இவர்கள் பேச பேச வரும் தேர்தலில் 200 இடத்தில் வெல்வோம். இன்னும் பேசு, மரியாதை இல்லாமல் பேசு. பிறகு துக்கம் விசாரிப்பதாக போய் நில், எங்களுக்கு கவலை இல்லை. நீதான் வருவாய், நாங்கள் வரமாட்டோம். மனித மாண்பெல்லாம் எங்களுக்கு தெரியும், யார் மனிதர்கள் என்றும் எங்களுக்கு தெரியும். எனவே பேச பேச வளர்ந்தது தான், அடிக்க அடிக்க உயர்ந்தது தான் இந்த பந்து. குறித்துக் கொள்ளுங்கள், வரலாற்றில் அடிக்க அடிக்க உயரும். அதுதான் திராவிட இயக்கத்தின் பண்பு. எதற்காக என்றால் உரிமைக்காக. உரிமைகளை ஒரு நாளும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். உரிமைகளை உயர்த்தி பிடிப்பதற்காக சாதியின் பெயரால் தாழ்த்தாதே, பெண் என்பதால் தாழ்த்தாதே, ஏழை என்பதால் தாழ்த்தாதே. எந்த அடிப்படையிலும் மனிதர்கள் தாழ்த்தக்கூடாது என்கிற உரிமை குரலை இந்தியா முழுவதும் எழுப்பினோம். எங்கள் பாட்டன், உண்மையாய் சொல்லுகிறேன், இவர்கள் சொல்வது போல அல்ல, எங்கள் முப்பாட்டன் வள்ளுவன் சொன்னான், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று. அந்த குரலை, அந்த உரிமை குரலை உயர்த்தி பிடிக்கவே திராவிட இயக்கம் பாடுபட்டது, பாடுபடுகிறது, பாடுபடும். நன்றி, வணக்கம்.